ஒருத்தருடைய கேரக்டரை நம்ம முடிவு பண்ண முடியாது. அதாவது ஒருத்தர் வாங்க, உட்காருங்க, சாப்பிட்டீங்களா, சாப்பிடுங்க, இது செலவுக்கு வச்சுங்க, பார்த்து போங்கன்னு சொல்கிறது பிஹேவியர் வேறு, கேரக்டர் வேறு. நம்ம பிஹேவியரை பார்த்துட்டு கேரக்டர் முடிவு பண்ணக்கூடாது. கேரக்டர்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒரு வீட்டில் 5-6 பேர் இருந்தோன்னா 5-6 பேருக்கு ஒரே கேரக்டராக இருக்காது. ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். அந்த கேரக்டர் எப்போ எந்த இடத்துல எப்போ காட்டுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் பிஹேவியர் வேறு, கேரக்டர் வேறு. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இந்த 5 விரல் 5 விரல் 5 விதமாக இருக்குது. இந்த விரல் சொல்லுது, கட்டை விரல் சொல்லுது, நான் தான் தடியானவன், நான் தான் எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லக்கூடியவன், நான் தான் அதிகாரத்தில் உள்ளவன் சொல்லுது கட்ட விரல். 2வது விரல் சொல்லுது, நான் தான் வழிகாட்டி, நான் தான் ஆர்டர் போடுறவன், 2வது விரல் சொல்லுது. 3வது விரல் சொல்லுது, நான் தான் உயரமானவன் சொல்லுது. 4வது விரல் சொல்லுது, என் விரலில் மோதிரம் போடுவாங்க, வெளியில் தங்கத்தில் மோதிரம் போடுவாங்க, வேறு எதுலையும் போட மாட்டான்னு சொல்லுது. 5வது விரல் சொல்லுது, வணக்கம் வைக்கும்போது நான் தான் முன்னாடி நிற்பேன்னு சொல்லுது. இப்போ 5 விரலிலேயே இவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கும்போது கூட பிறந்த அண்ணன் தம்பி ஒருத்தர் குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு கேரக்டரில் இருக்க மாட்டாங்களா? ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் வேறு, பிஹேவியர் வேறு. இதுதான் உண்மை.